ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லி இந்த ரஞ்சிதா கிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்முடைய வெண்பாவை வந்து இந்த ரஞ்சிதா வந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போ இந்த ராஜேஸ்வரி வந்து என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்முடைய வெண்பாவை பற்றி வச்சுருக்காங்க இந்த ராஜேஸ்வரி கிட்ட. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா என்ன வெண்பா ஸ்கூலில் வந்து ஒழுங்காக படிக்க மாட்டேமே, 33வது ரேங்க் எடுக்கிறமே, உங்களுடைய மிஸ் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா ரஞ்சிதா சித்தி. என்ன அதுவும் ரஞ்சிதா சித்தி வந்து ஏன் வெண்பா இப்படி வந்து பண்ணுற படிக்கிறதானே அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஏதோ வந்து நீங்கள்லாம் இருந்தால் நான் வந்து சுத்தமாக வந்து படிக்கக்கூட வந்து மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்த்து பேசினேமே அப்படின்ற மாதிரி நம்முடைய ராஜேஸ்வரி வந்து கேட்குறேங்க. ஆமாம், அப்படி தான் வந்து பேசினேன். நீங்கள் பண்ணுறதில்ல, வீட்டில் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு வந்து படிக்கணும்னு தோணுதா, ஒரு நாளாவது என்னை வந்து உட்கார வச்சு வீட்டு பாடம் வந்து சொல்லி கொடுத்துருப்பீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இதே மல்லியம்மா என்ன ஸ்கூல் கூப்பிட்டு போகிறப்ப அவங்க வந்ததுமே வந்து எனக்கு வீட்டு பாடம்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் வந்து இப்போ தான் வந்து அவங்கள வந்து ஸ்கூலுக்கு வந்து என்னை வந்து கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டிங்களே, இப்போ வந்து உங்களுடைய அருமை பொண்ணு அவங்க தானே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ வந்து என்னுடைய படிப்பு எந்த லட்சத்தில் இருக்குன்னு தெரியுதா உங்ககிட்ட வந்தா அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து பேசுகிறாங்க. இதுக்கு அந்த ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ படிக்காத இருந்தால் கூட எனக்கு வந்து பிரச்சனையே இல்லை வெண்பா, ஆனால் அந்த எதிர்த்து பேசுகிற வேலையை வந்து இன்னையோட வந்து விட்டுரு, அது போக அந்த மல்லி கூட வந்து சேர்ற வேலை மட்டும் வச்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக வந்து உன்னை வந்து சும்மாவே வந்து விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுதான் வந்து இந்த வீட்டில் ஒவ்வொரு அதிகாரமாக வந்து நீங்கள் தானே வந்து கைப்பற்றிகிட்டே இருக்கீங்க. என்னுடைய மல்லியம்மாவை வந்து அசிங்கப்படுத்துறதே வந்து நீங்கள் வந்து வேலையாக வந்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வெண்பா குட்டி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, வெண்பா வயசுக்கு மேறின பேச்செல்லாம் வந்து பேசுகிறேன், நீ வந்து இனிமேல் அந்த மல்லி கூட வந்து பழகக்கூடாது, பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, இதை வந்து சொல்கிறத கேட்டு நடந்து உன் டாடா வந்து என்ன சொல்லியிருக்காரு, நான் என்ன சொன்னாலும் வந்து கேட்டு நடந்து சொல்லியிருக்காருல்ல, இதுக்கு மேலே ஏதாவது வந்து தப்பு பண்ணணும்னு நினச்சானா அவ்வளோதான், ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னாலலாம் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய வெண்பா வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணுறான்னா கோவத்தில் வந்து சொல்கிறத வந்து கேட்க முடியுமா முடியாதா அப்படின்ட்டு டேபிள் மேலே இருந்த டீ கப்பை எடுத்து அப்படியே போட்டு தரையில் போட்டு உடைச்சிடுறாங்க. ஏதோ அப்பா மூட்டை சொத்து மாதிரி, மூட்டை சொத்து தான் சொன்னாலே சொல்லாகாட்டியும் எடுத்து உடைச்சதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா வந்து மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிடுறாங்க. இந்த ரஞ்சிதாவை வந்து பிடிச்சிடுறாங்க. அந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானவங்க. நம்முடைய வெண்பாவை நல்லா வந்து வசமாக வந்து சிக்க வச்சு நம்முடைய மல்லிகிட்ட இருந்து வெண்பாவை வந்து எப்படியாவது வந்து பிரிக்கணும் அப்படின்ட்டு இந்த வித்து போன 2 ஜென்மங்களை வந்து முடிவு பண்ணிருச்சுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா வந்து நம்மளுடைய மல்லியை வந்து படிக்கட்டில் நின்றுருந்தாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத எல்லாமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து பார்த்து தான் மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஓடி போய் நம்முடைய மல்லியை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. வெண்பா ஒழுங்காக சொல்கிற வந்துரு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து வரமாட்டேன், மல்லியம்மா கிட்ட தான் இருப்பா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா வந்து அடம் பிடிக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த 2 ராட்சசிகளும் அந்த பிஞ்சு குழந்தைய வந்து அந்த அளவுக்கு வந்து பயமுறுத்துறாங்க தாங்க சொல்ல முடியும். வருகிற எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை வந்து ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.